இது ஒன்று. தயவு செய்து திரும்பவும் சொல்கிறேன், ஸ்ரத்தஸ்வ தாத்த ஸ்ரத்தஸ்வ இல்லை. இங்கே பாரு, எங்களோட ஓன் அத்தான், எங்களோட மூத்தம்மாச்சிர மகன் இந்த இருக்கார் இல்லை. இவர் சொன்னார், சாமிஜி 88ஆம் ஆண்டு இருந்து நீங்கள் அதே சொல்லி கொண்டிருங்க, இவங்க ஒருவரும் கேட்கல சொன்னார் இல்லையோ. நான் புத்தகம் கொண்டு பிரிண்ட் பண்ணேன், அந்த புத்தகம் எடுத்துகிறோம் விடுவாங்க, ஒரு கொஞ்சம் கொப்பி ஒன்றாகும். ஆனால் சொல்கிறவர் தன் விதியை முடிவன் மாற்றி கொடுத்தா. அதை நான் சொல்ல போகிறேன். இதில் கிரியேட்டர் எனக்கு முன்னுக்கு இருக்கா, மதுமிதா. இவன் ஒரு பெரிய மகனுமா, இந்தியாவிலிருந்து ஒரு மாதாஜி, அற்புதமான மகான். அவள் வந்து இது கண்டா சொல்லணும் இல்லையா, எங்கிட்ட குருநாதர் உயிரோடு இருக்கக்குள்ளே எப்படி ஒரு புத்தகத்தை அவள் தெரியும், நம்ம துருண்டு இல்லையா. நான் இத்தனை விட சொல்லி பார்த்தேன். அவர் சமாதி ஆகிட்டார், வயது மிச்சம் குறை, 62 65 60. அப்போ சொன்னால், இந்த சுவாமியார் உயிரோடு இருக்கக்குள்ள தயவு செய்து எல்லோரும் இங்கோட்டு விட்டுருந்தான். கொஞ்சம் பேருக்கு முடியாது, கொஞ்சம் பெரிய நான் பெரிய சொன்னாங்க. ஒரு நாள் இப்படி நடந்துட்டு போன கடற்கரையில் மாதாஜி வாய் திறந்தால் கூட குருநாதர் தாங்க கேட்பான். இவன் முன்னுக்கு வந்து, மாதாஜி ஐ வில் டூ இட் அப்படி சொன்னா. எனக்கு கதைடுங்க. இதில் 15 புத்தகத்தில் சுருக்கம் இருக்குது. அதாவது விதியை தீர்மானிப்பவர் நானே தான். அதான் சொல்லுங்க பாப்போம். ஒரு சந்தேகப்படாமல், கடவுளுக்கு கண் இல்லை, அன்று எழுதியவன் அழித்தெழுத மாட்டான், எழுதுவானோ இல்லை. அவர் பேர் என்ன தான், நம்மட மாணிக்க, நம்மளோட அப்பப்பா அம்மா மார்க்கெண்டு ஞாபகம் இருக்கு. அதை சொல்லணுமே இல்லையோ. இந்த விதியை பற்றி சொல்கிறேன்டாமா, அந்த காண கேளுங்க எல்லாரும். இது ஏன் என்ன திரும்ப சொல்கிறேன்டா, இல்லை இது நடந்தது சாத்திரம் சொல்லுவார். நல்லா உண்மையாக நிறைய பேர் போகிறவங்க அவர் தான். அப்போ நானே கேள்விப்பட்டு அம்மாட்ட இருந்து என்ன சொல்கிறது, கண்டு இல்லையா, என்ன எழுதி கொடுங்க, சாதம் எடுத்துகிட்டு கொண்டு போய் அந்த வட இந்தியாவில் குண்டல் கொண்டு கொடுத்தோடனே, மகன் என்னடா மகன் இல்லை, என்னடா வாழ்க்கை மகன். ஒரு கருத்த பொம்பளை சவுத்துலேருந்து தெற்குலேருந்து வருவாள், அவள் சிங்களத்தை தான் இருக்கணும். 3 பொம்பளை பிள்ளை, கஷ்டம். என்னடா மகனே விதி, என்ன விதி. அதை எழுதியே கொடுத்தா ஒன்றும் ப்ளஸில் எல்லாம் மைனஸ். 3 பொம்பளை போதும் இல்லையோ. அப்போ நான் கொண்டு வச்சுட்டு கிட்டத்தட்ட ஒரு 1 வரி 2 வரின்னா நான் ஆடியா இருந்ததில் அதை போகிறேன். அவனை வீட்டை விட்டுட்டேன், அவருக்கும் தெரியாது. போகிற வழியாக அவர்கிட்ட போனேன். போய், பெத்தப்பா இதை நான் இதுக்கு எதிர்மாறாக நிரூபித்து காட்டினால், அவர் என்ன பார்த்துட்டு சொன்னார், மகன் அது உங்கள் வாழ்க்கை இல்லை, நீ அவருக்கு முன்னுக்கே அது ரெடி கொடுத்த சாதத்தை கிழிச்சு துண்டாக போட்டு போட்டுட்டு போயிட்டு. சரி, நான் போனது 74 88ஆம் ஆண்டு முதல் எங்களோட அம்மாவோட நான் ப்ரொமிஸ் பண்ணேன், எப்போ நீ கூப்பிட்றேன் நான் வருவேன். நான் வந்துட்டு அவன் வந்தால் 88ஆம் ஆண்டு. அப்போ இவருக்கு நான் மெசேஜ் அனுப்பிடுவேன், எல்லாம் தெரியும் சுவாமி வாராண்டு. அங்கே ஒரு விஷ்ணு கோயில் ஒன்று இருக்குது, எங்கே களுவாஞ்சிக்குடியில். எஸ், அங்கே ஒரு சத்தம் கொடுங்க வேணினார். அப்போ நான் அங்கே போனேன். கூடி வந்தால் இந்த இருக்கார் எந்த உச்சி என்ன தொழிலே எடுத்து விட்டா அந்த மாதிரி என்ன அவர் சொன்ன சொல்லிட்டு சொன்னார். அது வருது அந்த என்ன ஏன் சாத்திரத்தில் எங்கே இருக்கான், உண்ட இஷ்ட தெய்வம் தான் பாஸ் இல்லையோ. எங்கே எழுதிருக்கு பாஸ் ஒன்று பார்த்து யார் அதில் எழுதிருக்கு. அதான் காலையில் போட்டு அதை போட்டுக்கொண்டு வந்துருக்கணும் நீங்கள் ஏன்னே பாஸ் நம்மள. அப்போ இல்லை இந்த நவகிரகங்களெல்லாம் சேவார்கள், அங்கே கூலி வேலையிறாங்க இல்லையோ இல்லை. அப்போ அவர் சொன்னார், மகனே வந்துட்டா இல்லையா, என்ன தெரியும், நீ அரசனை பிடிச்சிட்ட, நான் கொடுத்த முழு பேரும் இந்த சேவகர்களை பற்றிய விஷயம் சரிதானே. அப்போ விதி என்ன நடந்தது, அவங்க போய் இல்லை அது சொன்னேன் உங்களுக்கு, உலகத்தை ரவுண்ட் அடிச்சு இல்லை
இப்போ என்ன இருக்குது இந்த சொத்து எந்த பேரில் இந்த முழுவே நான் எழுதி கொடுத்துருக்கேன் நிறைய பேர். நான் ஃப்ரீ. இங்கே நான் விசிட்டு தெரியும் உங்களுக்கு, ஃபாரினர். எனக்கு வீசா ஒன்றிருக்கு, இலங்கை வீசா. என்ன சொல்ல வரேன்டா அவ்வளவும் என்னது முழுதும் போய் எப்படி போயாச்சு சொல்லு எழுங்க நீங்கள் எழுங்க சொல்லுங்க எப்படி போயாச்சு என்னம்மா விளங்கலையா என்ன விளங்கலையா உட்காருங்க போகிறாங்க. அது சரி சில நேரம் உண்மையில் நான் சொல்கிறது ஆகலை விளங்குறல சார் நீங்கள் ஏன்னு சொல்லலை என்ன சொல்கிறேன்டா நான் டாபிக் எனது விதியை நானே தீர்மானிக்கிறேன் சொல்லுங்க. ஐ ஆம் த மேக்கர் ஆஃப் மை ஓன் டெஸ்டினி. அதான் தலையங்க. அப்போ நம்மளோட இந்த ஊரில் நம்மளோட சமுதாயம் எல்லாருமே இல்லை நான் சொன்னேன் என்ன நம்மட விதி அன்றெழுதினவன் அழுத்தெழுவானோ இல்லை இந்த தலை விதி இது முழுதும் போய் நானே விளங்கவா சொல்கிறது இப்போ விளங்க இது முழுதும் போய் ஏன் உங்களுக்கு அது சரியாக இருக்குன்னு சொன்னால் கொனக்கும் இப்போ நான் சொல்கிற பாயிண்ட் மிச்சம் முக்கியம். சொல்லுங்க. சஞ்சிதம், பிராரப்தம், ஆகாமி. நம்ம செய்த கர்மங்கள் 3 இருக்கு. ஒன்று இத்தனை 84 லட்சம் பிறவிக்கு மேலே நம்ம எடுத்திருக்கோம். ஒவ்வொரு பிறவிலையும் நீ சொன்ன எண்ணிய செய்த அந்த கர்மத்தில் ரிசல்ட்டு அது முழுதும் இருக்கிறது. அந்த காலத்தில் இந்த பெரிய ஸ்டோர் நெல் ஸ்டோரா அப்படி ரொம்ப இருக்கும். நான் போய் பார்த்துருக்கேங்க. அதில் ஒரு சாக்கு எடுத்து வந்த மாதிரி இந்த வாழ்க்கை இது பிராரப்தம்னு சொல்கிறேன். ஆனால் உண்ட கர்மம் தான். யார கர்மம் அது வந்தது இப்போ நீங்கள் அனுபவிச்சுன்றீங்க. இப்போ நீ இப்போ புதுசாக செய்கிறது சொல்கிற ஆகாமி, அதாவது நீ புதுசாக செய்கிற 3 இருக்குது. சொல்லுங்கள். சஞ்சிதம், பிராரப்தம், ஆகாமி. அப்போ இப்போ நீங்கள் எல்லாம் பிராரப்தம்னு சொன்னால் அந்த கொண்டு வந்த இதை நீ அனுபவிச்சு தானோ அதை. ஆனால் அதை நீ மாற்றலாம். நான் என்ன எத்தனையோ கதை இருக்குது. எந்த கதையை நான் சொல்கிறேன். ஏன் மார்க்கண்டேயர் 16 2 16 நான் ஏன் சொல்லுவேன் அதான் என்ன சொல்கிறீங்க. அப்போ இந்த பிராரத்தத்தில் நீ என்ன செய்ய போகிற நான் சொன்னேன் என்னது யுவர் ப்ரெசன்ட் செல்ஃப் எஃபர்ட் இஸ் சுப்ரீம்லி பவர்ஃபுல் தேன் யுவர் பாஸ்ட் கர்மா. இப்போ நீ கொண்டு வந்த இந்த பிராரத்தத்தில் நீங்கள் சரியான முறையில் முயற்சி பண்ணாதபடியாக இந்த நீ சொல்கிற வினையோ என்ன அது உன்னை பாதிக்கிறது. நல்லா பாதிக்கல என்னம்மா பாருங்க. நீ கோடீஸ்வரா இல்லையே இல்லை கஷ்டப்படுறோம். ஆகவே நீ போன பிறவியில் பெருசு ஒன்றும் செய்யலை. தாய் தாப்பனை கும்பிடலை இல்லை. உன் இஷ்ட தெய்வத்துக்கு 100% நீ பக்தி செலுத்தலை. தான தர்மம் செய்யலை இல்லை. அப்படி பல நட்டங்கள் அதால் இப்படி வந்திருக்கும். இப்போ என்ன சொல்லணும் இப்போ சொல்லுங்க. ப்ரெசன்ட் செல்ஃப் எஃபர்ட் சொல்லுங்க. நான் இப்பொழுது செய்யும் சொல்லுங்க சொல்லும் எண்ணம் எனது வாழ்க்கையை பாதிக்கும் மாற்றும். இப்போ நான் என்ன சொல்லுவாருண்டா அது சாதாரண முடியாது. இப்போ சாமி ஏன் உதாரணம் சொல்கிறார். அவர் எழுதி கொடுத்த முழுதும் உண்மை. பிராரத்தம் அப்படியே தான். எனக்கு இந்தியாவில் இன்னொரு என் ஃப்ரெண்டு அவனோட பேர் விவேகானந்த் இல்லை. அவன் பெரிய எக்ஸ்பர்ட். நான் அவன்கிட்ட சொன்னேன். அவன் இதெல்லாம் பார்ப்பான். இதெல்லாம் பார்த்து படித்தோன்னு நான் சாமிஜி உங்களோட இல்லை பிராரத்தம் முதல்ல ஒரு இடத்துலையும் நீங்கள் இருக்கிறது இல்லை. முதல்ல நீங்கள் துறவி ஆக முடியாது அவன் சொன்னான் இல்லை. அடுத்தது நீங்கள் எப்படி இருக்கு முடியாது. அது அப்படி நான் சொன்னது இது இருக்குது எக்ஸெப்ஷன் இருக்குது. அது யோகோஸ்டாவில் இருக்குது. சுப்ரீம்லி என்ன பவர்ஃபுல் எது நீ இப்போ செய்கிற ப்ரெசன்ட் அது சாரண முடியாது. நான் 9 3 என்னென்ன இல்லை இன்னும் 24 மணி தேவை. நான் கதை சொல்லட்டா நான் படிக்கிறதுக்கு நேரம் இல்லை. நான் தான் மூத்தது. மரவள்ளி 2 ஏக்கர் மரவள்ளிக்கு தண்ணி ஊற்றணும். 3 4 மணிக்கு எழுதி 6 நடு கேட்ட மசல் இது யார் சார் இல்லை இப்போ முந்தின நாளாக சொன்னாங்க. யார் இந்த ஃபோட்டோவில் 2 இவன் எங்கே சரோஜா போயிட்டா பிரார்த்தனா
அவன் சொன்னா சமைச்சு நீ கராட்டி அடிக்க வேண்டாது மணி நான் கராட்டி என்ன எங்கே அடிக்க மரவள்ளி காலையில் பேஸ் என்ன எவ்வளோ வரேன்டா இல்லை வாழ்க்கை அப்படி ஆனால் இப்போ நேரம் இல்லையோ நான் அந்த காலத்தில் பொம்பளையாமல் அந்த வயலுக்கு பக்கம் நான் 2க்கு போகிறேன் நேரம் இல்லையோ இது 2க்கு போய் கொண்டிருக்கு நான் நோட்ஸ் எழுதி வச்சு படிச்சு கொண்டிருக்கு இல்லை இருக்காரு அங்கே அப்போ நான் முடியல கொல்ல சிரிக்கிறாங்க எல்லோரும் இப்படி காட்டுறாங்க நான் ஒன்றும் சொல்லலை அவள் பார்த்துட்டு போய் சொல்லியிருக்கேன் நேரம் இல்லையே எவ்வளோங்கம்மாள் ஸோ சுப்ரீம் செல்ஃப் எஃபர்ட்டுண்டா நீங்கள் இந்த விதியை மாற்றுறதுக்கு சாதாரணமாக முடியாது ஆனால் முடியும் சொல்லுங்கள் முடியும் சாதாரண முடியானவங்களாம் முடியாதுன்னு சொல்லலை சொல்லுங்கள் முடியும் என்னால் முடியும் செய்து காட்டுகிறேன் என்னால் முடியும் செய்து காட்டுகிறேன் இப்போ எல்லா இடத்தையும் பார்த்தா நான் அங்கே ஆசிரமத்துக்கு போகணும் இல்லை அங்கே போனால் நிறைய பேர் அவங்க மந்திரி அவங்க டொனேஷன் கொடுத்துட்டு போனால் அங்கே ஆஜரிப்பான் எனக்கு பணம் இல்லை என்னட்ட அப்போ நான் என்ன பண்ணுறேன்னா அங்கே சேவை ஒரு மாதத்துக்கு அந்த நாள்லேயே கிட்டத்தட்ட 10,000 இப்போ கிட்டத்தட்ட 75,000 1 லட்சம் பணம் இது கொடுக்கணும் அந்த சேவை செய்கிற இடத்துக்கு நான் படித்து அதை சேவை செய்து அதான் நான் கொடுத்துற டொனேஷன் அப்படி இருந்தேன் அடுத்து எனக்கு தெரியும் இல்லை நம்மளால் ஒன்றும் இல்லை நம்மகிட்ட சேவை சொல்லுங்க சேவை அப்போ இருக்கு அப்போ விதியை என்னால் சொல்லுங்க என்னது விதியை என்னால் மாற்ற முடியும் ஆனால் திரும்ப தான் சொல்லுவோம் ஆனால் என்ன சொல்கிறேன்டா நீங்கள் எப்படி இருந்தால் மாற்ற முடியாது அது விதி தான் உங்களை வெல்லும் எனக்கு உங்களை வித்யா வேணுண்டா நான் எனக்கு சொல்லாமல் சொல்லி வித்யா வேணுண்டா விதியை வென்றது எப்படி நல்லா தெரியும் பாருங்கள் எங்களோட அம்மா அப்பா பள்ளிக்கூடவே போகல கையெழுத்து வைக்க தெரியாது அப்போ நான் என் ஃப்ரெண்டு ஒரு 10 தரம் படித்து ஞாபகம் இருக்கு 100 தரம் படித்தாதான் ஞாபகம் போகிறேன் ஏன் அந்த டிஎன்ஏயில் அது இல்லையே அதை மாற்றணும் எபிஜெனட்டிக் இதுதான் கைதுங்களா இருக்கும் எபிஜெனட்டிக் இல்லையா ஐயா எபிஜெனட்டிக்னு புது இப்போ ஒரு 6 வருஷத்துக்குள்ளே கண்டுபிடிச்சிருக்காங்க முதல்ல டிஎன்ஏயை மாற்ற முடியான்ற இருந்தாங்க ஆனால் இப்போ அதை மாற்ற சொல்லுங்க அதில் 1 உணவு 2வது தியானம் 3 என்னடா மாதிரி எக்ஸசைஸ் அது முடியும் பாருங்கள் உங்களோட டிஎன்ஏ எனக்கு அது தெரியாது டிஎன்ஏ மாறி போச்சு அதை இப்போ பார்த்த போகிறாங்க தெரியாமல் தான் செய்யுது ஆகவே நாள் முடியும் இப்போ தயவு செய்து இந்த கொமன் ஹேர்டுன்னு சொல்கிறது இதை செய்கிறாங்க நான் சேரவும் இல்லை சேரவும் மாட்டேன் இப்போ நான் எங்கே வேவிங்களா கையெழுதும் வேவி யார் இருக்கா கண்மணி நான் என்ன நான் சொல்லிக்கேன் சாதாரண இந்த அரட்டை அடிக்க கொசி பார்க்கல என்னட்ட விடக்கூடாது 6வது கேள்வி சத்தம் வந்த மட்டும் தான் நான் கேட்பேன் அன்றைக்கி என்ன நம்மளோட நண்பர் 75 வயது இப்போவும் இதெல்லாம் துடிக்குது ஏனெண்டா நான் ஓல்டு ஸ்டூடெண்ட் நம்மளோட பள்ளிக்கூடம் இல்லை உங்களோட பள்ளிக்கூடத்து நம்மளோட பள்ளிக்கூடத்தில் ஒரு நாள் நான் மட்டக்களப்பில் எங்கேயோ ஒரு இடத்துல சர்ச்சை நடந்தோடனே பார்த்தா தெரியும் அவர் போலீஸ் நிற்கிறான் பெரிய மஞ்சள் போல் வந்து காலத்தட்டு கும்பிட்டு சாமிஜி என்ன உங்களுக்கு தெரியாது நீங்கள் ஆர்கேதில் படிக்கக்குள்ளே வந்து ஒரு சத்சங்கத்தில் நீங்கள் பேசின அந்த வார்த்தையால் நான் டிஎஸ் அவங்களுக்கு முன்னுக்கு நிற்கிறேன் என் மட்டக்களப்பில் என்னெல்லாம் சந்தேகம் என்னண்டா மாலையில் அவன் பண்ணிட்டான் நான் சொல்லி தான் சொல்லி கொடுத்தேன் ஒரு சின்ன ஒரு உதாரணம் இப்போ நீங்கள் எல்லாம் ஓயில் இருக்கீங்க இதில் பெரிய ஆளாகிற இல்லை ஆம்பளையிலும் பெரிய ஆளாகிறான் ஆளை அப்போ இந்த ஹோமோன்ஸ்ன்னு சொல்கிறேன் அது இன்னும் அம்மா அப்பா ஆகிறதுக்கு இறைவன் கொடுத்த இது சரி அதுக்கு நீ அடிமையாகி கொண்டிருக்கிற காதல் கூதல் நான் காதலுக்கு எதிர் இல்லை ஆனால் படிப்பு விட்றீங்களே இல்லையோ அது சூசைட் பண்ணுவாங்களா வெயிட் விழுந்தடிக்கிற அப்போ என்ன சொல்லணும் அது உடம்புற இயற்கை இல்லை அதுக்கு நீ அடிமையாக முடியுங்க கூடாது நீ போன வேலையை செய்ய என்ன விளங்காலமா சொல்ல விளங்கா என்ன சொல்கிறேன்டா நாங்களும் அந்த கருது இருந்தோம் ஆனால் நல்லா தெரியும் ஒரு நாள் வரப்போகுது இல்லை என்னம்மா எனது வாழ்க்கை சொல்லுங்க என் கை அந்த விவேகானந்த சொல்லி கொண்டு வந்தேன் அவன் சொன்னான் சாமிஜி உங்களோட பிராரத்தத்தில் இது ஒன்றும் கிடையாது இந்த ஆனால் அது ப்ரெசன்ட் செல்ஃப் எஃபர்ட் இல்லை அது சரியா நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்க ஓம் ஸ்ரீ சரவண என்ன சொன்னார்
கார் வாங்கணும்ன்ற அந்த சந்தர்ப்பத்தில் என்ன சொன்னார் சுவாமிஜி அனுபவம் என்ன சொன்னார்? அனுசாரம் சொல்லுங்கம்மா, என்ன சொன்னார் சுவாமி? என்ன நாங்கள் அவர் சொல்லி கொண்டு இருந்தாங்க கேட்குற போகிறோம் கேட்டால் ஆறாவது வெள்ளை கலர் கார் அது தெரிஞ்ச அப்படி சொன்னார். ஏனென்றா சுவாமிஜி சொன்னது ஆர்ஏஎஸ் ரெட்டிகுலர் ஆக்டிவிட்டி சிஸ்டம். அது நம்மளோட மூளையை ஃபில்டர் பண்ணும். நம்மளோட ஆழ்மனம் சுவாமிஜியை பொறுத்த வரைக்கும் ஆழ்மனம் வெளிமனம் எல்லாம் அதே சிந்தனையாக இருந்திருக்கு. சரியானே? அப்போ அதால் ஃபில்டர் பண்ணி என்ன செய்யுதுன்னு சொன்னால் அதை மட்டும் தானே அவர் காட்டுது. அப்போ அப்படி நம்ம ஆழ்மனதில் நம்மளோட எண்ணங்கள் நல்ல எண்ணங்கள் நிறைவேறணும் அப்படின்னா நம்மளோட ஆழ்மனதில் இருக்கணும். அப்போ அந்த ஆழ்மனதில் இருக்கிறதுக்கு தான் ஒரு டைம் அப்படி சொன்னார் பக்சி. என்ன டைம் அது? 3 மணி 40. அந்த 3:40 நம்மளோட வெளிமனம் அப்படி சொல்கிற அந்த நனவு மனம் வேலை செய்யாது, அது 0. நம்மளோட இந்த ஆழ்மனம் 100% தயாராகிருக்கு. அந்த சந்தர்ப்பத்தில் நம்மளோட எண்ணம் நிறைவேறுவதற்கு எமது இஷ்ட தெய்வமான பிரபஞ்சம் தயாராகிருக்கு. அதே 100% தயாராகிருக்கு. அந்த ஆழ்மனதில் என்ன இருக்கோ அது நிறைவேறும். இன்னொரு உதாரணம், இது மாணவர்களுக்கு சொன்னது. பெரியாக்கள் நம்மளுக்கு வாழ்க்கையில் ஆறால சிக்கல் வருதோ அந்த டைமில் அவரை நீங்கள் நேசிச்சிங்கன்னு சொன்னால் வார சிக்கல் வராது, சவால் வராது, அவரால் வராது. அந்த டைமில் நீங்கள் அந்த பிரபஞ்சத்தில் அந்த ஆழ்மன ரீதியாக என்ன கொடுக்கையல், அவரை நேசிக்கிறேன் கொடுக்கையல். அப்போ உங்களோட நேசிப்பு அது அந்த வைப்ரேஷன் அந்த அதிர்வு அவரை உங்களுக்கு எதிரான அந்த சவால் அந்த சிக்கல் அறவே வராது. அடுத்தது சுவாமிஜி நடந்து போகக்குள்ள ஒன்று சொன்னவர். மகன் சொல்லுங்க, என்ன பீச்சில் போகக்குள்ள ஒன்று சொன்னவர் என்னது? மன்றாக்களெல்லாம் சுவாமிஜி உட்பட 100% இதை இங்கால செய்த க்ளீன் பண்ணுங்க. நாங்களும் சுவாமிஜியோட நடந்து போகிறோம். பாரம் எங்களோட கண்ணுக்கு போத்தலோடு தெரியவே. சுவாமிஜி பிறக்குவார் போத்தலோடு. அவர் அந்த கருணை அந்த ஆர்ஐஎஸ் ஜோஜி பாருங்க. அப்போ என்ன செய்யுது? அவர் சொன்னார் கருணை சுவாமிஜி சொன்னார் என்ன செய்யுது கதைங்களே. நாரா மாணவர்கள் ஜன்னல்ல மேருதன் சொல்லுங்க என்ன செய்யுது? ஆழ்மனம் அந்த ஆர்ஐஎஸ் ஃபில்டர் பண்ணி என்ன செய்யுது? அந்த போத்தலோடுகளை எனக்கு இந்த காலில் வெட்டினா அப்படியே இருக்கும். அப்படியே இங்கே இருந்தாலும் அந்த பிள்ளையார் கோயிலுக்கு வரக்குள்ள இல்லை எங்கே கண்மணி அங்கே இல்லை அது இவ்வளோ காலம் முடிச்சு தெரியும். அதுவும் இந்த காலம் சரியில்லை. அப்போ யான் பெற்ற இன்பம் பெருகை வையகம், நான் பெற்ற துன்பம் வையகம் பெறக்கூடாது. சரி இல்லை நான் உண்மையை நான் பார்த்தேன். சில போத்தலோடு அப்படின்னு சுவேசன் இல்லை அப்படி இருக்குமா இந்த வாழைப்பழம் விட்டுன மாதிரி கால் வச்சா 2 துண்டாகும். அப்படி கிடக்கு இங்கே எல்லாம். அப்போ கருணை பொங்கம்மா இதெல்லாம் அந்த தெய்வம் பார்த்து கொண்டிருக்கு. நீ செய்கிறதெல்லாம் இல்லை அவர் எனக்கு எந்த பிள்ளை என்று கொடுப்பார். எல்லாம் பெரிய தொண்டு. தேங்க்யூ பாய். கொண்டு வருவாங்க. சுவாமிஜி இந்த ஒர்க் ஷாப் தொடக்கம் எல்லாத்தையும் உங்கள்கிட்ட போட்டுட்டு காட்டினார். 29ஆம் தேதி 3ஆம் மாதம் 29ஆம் தேதி இந்த ஒர்க் ஷாப் பண்ணி சொன்னால் 24 மணித்தியாலும் அதே சிந்தனை அதே இதாக தான் இருப்பார். கலண்டரில் கூட இந்த டேட் ஆயிருக்கு. முந்தின நாள் அவ்வளோ கிழிவட்டுரும். நாளாந்தம் கிழிக்கிற கலண்டர் இருக்கலாம், அவ்வளோ கிழிவட்டு அது மாட்டு காட்சி அளிக்கும். அப்படி அப்போ அவர் எண்ணம் நிறைவேறணும், எண்ணங்கள் பொருளாகுது என்றதுக்கெல்லாம் என்னென்ன முயற்சி என்னென்ன தூண்டுதல் என்றதுக்கு நிறைய உதாரணங்கள் இருக்குது. இனி வார ஒவ்வொரு இறுதி ஞாயிறு மாதம் 26ஆம் தேதி சித்திரை மாதம் 26ஆம் தேதி வார சண்டேயில் இது இருக்கு. நீங்கள் டீச்சர் இதுக்காக வர வேண்டிய நீங்கள் தனியாக வரலாம். இனி நீங்கள் வரக்குள்ள பேரண்ட்ஸையும் கூட்டிக் கொண்டு வரலாம். இது தொடர்பான நிறைய விடயங்களை எடுத்துக்கொள்ளலாம். தேங்க்யூ.